ஒரே ஒரு குடும்பம். அந்த ஒரு குடும்பம் 129 குடும்பம் இதுக்கு முன்னாடி ஹிந்துவாக தான் இருந்தாங்க, இப்பதான் மாறி இருக்காங்க. அவர்கள் கொண்டாடக்கூடிய திருவிழாவை நடத்தக்கூடியவர்கள் வந்து இடைஞ்சல் கொடுக்குறாங்க. அதை கூட சகித்துக்க முடியல. நல்லா படிச்சிருக்காங்க, வசதியா இருக்காங்க, ஆனால் தேசத்துக்கு துரோகியா இருக்கிறார்கள் அந்த பெண்மணியை போல. இப்படிப்பட்ட துரோகிகளுக்கு மத்தியில் இப்படிப்பட்ட தேசபக்தர்கள் அதிகமாக இருக்கின்ற காரணத்தினால இந்த நாடு இன்னும் சர்வைவிங். ஆகவே நாடு முழுக்க 5% எத்தனால் மிக்ஸ் டீசல். அப்போ டீசல் எவ்வளோ உற்பத்தி ஆகிறதோ அதில் 5% அளவுக்கு பணம் உள்ளூர் விவசாயிகளுக்கு போகும். அதெல்லாம் சேர்த்தோம்னா கிட்டத்தட்ட பாகிஸ்தானுடைய நிலப்பரப்பை விட அதிகமான நிலப்பரப்பு இந்த வக்ஃப் போர்டுக்கு இருக்கக்கூடும். இருக்கிறேன். இன்றைக்கு சிந்திக்கவிருக்கும் முக்கிய 5 செய்திகளை குறித்து முதலில் காண்போம். வக்ஃப் நிலம் என மிரட்டி பணம் பறிக்க முயற்சி, இந்து முன்னணி கலெக்டரிடம் மனு. நெல்லை திசையன் விலையில் அனுமதியின்றி கட்டப்படும் சர்ச், ஊர் மக்கள் போராட்டம். இந்தியாவிற்கு எதிரான கருத்தை தொடர்ந்து பேசிய பயணி, ஊபர் கார் டிரைவர் செய்த தரமான சம்பவம். 205க்கும் மேற்பட்ட வன்முறை தாக்குதல்கள், பொங்கி எழுந்த பங்களாதேஷ் இந்துக்கள். 109க்கும் மேற்பட்ட புதிய பயிர் வகைகளை அறிமுகம் செய்து அசத்திய பிரதமர் மோடி. இன்றைய செய்திகள் குறித்து சிந்திப்பதற்கு நம் அரங்கத்திற்கு மூத்த அரசியல் விமர்சகரும் மற்றும் சமூக செயற்பாட்டாளருமான திரு ராம வெங்கடாத்திரி அவர்கள் இணைந்திருக்கிறார். ஸ்ரீ டிவியின் நேயர்கள் சார்பாக அவரை வரவேற்கிறேன். வணக்கம் திரு வெங்கடாத்திரி சார். வணக்கம் வீர காமராஜ். வணக்கம் சார். சார், இன்றைய முதல் செய்தியாக வக்ஃப் போர்டு கடந்த இப்போது ரீசன்ட் டைம்ஸில் ஒரு ஹாட் டாப்பிக்கில் ஒன்றுனா இந்த வக்ஃப் போர்டுன்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னா உச்சநீதிமன்றத்திலேயே இது தொடர்பான வழக்கு விவகாரங்கள் வந்து உச்சநீதிமன்றம் வரைக்கும் போயிருந்தது. என்ன அப்படின்னா பல இடங்கள் வந்து எங்கள் போர்டுக்கு கீழே வருகிறது, எங்களுக்கு சொந்தமான நிலங்கள் இருக்குது, எங்களுடைய சொத்துக்கள் இருக்குது அப்படின்னு சொல்லி இவங்க கிளைம் பண்ணிக்கிறாங்க. ஸோ அதே போல் இது தமிழ்நாட்டிலையும் சரி இல்லை இந்திய அளவிலும் சரி இது தொடர்பான பல வழக்குகள் பல சம்பவங்கள் வந்து நடந்தேறி இருக்கு. இப்போது ஒரு செய்தி எங்கே அப்படின்னா திருநெல்வேலி மாவட்டம் பழையப்பேட்டை அப்படிங்கிற ஊரில் இருக்கக்கூடிய ஒரு நில சம்மந்தமான ஒரு விவகாரம் தான். அதில் வந்து எங்களுக்கு சொந்தமான இடம் அப்படின்னு சொல்லி அவர்களை மிரட்டி பணம் பறிக்கும் நோக்கத்தில் வந்து ஈடுபட்டிருக்காங்க. இது தொடர்பாக பார்த்தீங்கன்னா ஹிந்து முன்னணி மாநில துணைத் தலைவராக இருக்கக்கூடிய ஜெயக்குமார் மற்றும் மாநில செயலாளராக இருக்கக்கூடிய வக்கீல் குற்றாலநாதன் அவர்களுடைய தலைமையில் ஊர் பொதுமக்கள்லாம் சேர்ந்து திருநெல்வேலி மாவட்ட கலெக்டர் அவர்களிடம் மனு ஒன்றை வந்து கொடுத்துருக்காங்க சார். இப்போது இது ஒரு விஷயம் மட்டும் இல்லை, இது போல் பல விஷயங்கள் வந்து நடந்துக்குது. ஆனால் என்னதான் உண்மைத்தன்மை, இதோட உண்மைத்தன்மை என்ன? வக்ஃப் போர்டு இவங்க சொல்கிற மாதிரி இவங்க குறிப்பிடுகிற அந்த நிலங்கள் எல்லாம் உண்மையாலுமே இவங்களோட கட்டுப்பாட்டில் தான் இருக்கா இல்லை அவங்களுக்கு கொடுக்கப்பட்டதா அப்படின்ற உண்மைத்தன்மை நீங்கள் மக்களுக்கு சொல்லுங்கள் சார். நம்முடைய நாட்டில் ரயில்வே துறைக்கு அடுத்தபடியாக அதிகமான நிலங்களை வைத்திருக்கக்கூடியது வக்ஃப் வாரியம். அதான் என்ன சொல்லுவாங்கன்னா 1,40,000 ஏக்கர். இந்த வக்ஃப் போர்டு என்பது ஒவ்வொரு மாநிலத்தில் ஒரு வக்ஃப் கமிட்டி இருக்கும், அகில இந்திய அளவில் இருக்கும். 7 பேர் கொண்ட கமிட்டி. இங்கேயே அங்கே தான் 7 பேர், அங்கே 7 பேர் தான். இந்த 7 பேர் கொண்ட கமிட்டி ஏதோ ஒரு நிலத்தை வக்ஃப் வாரியத்துக்கு சொந்தமான நிலம் என்று முடிவு செய்து விட்டார்களே ஆனால், முடிவு செய்து ஒரு லெட்டர் போட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், சார் பதிவாளர் அலுவலகத்துக்கோ அந்த பதிவாளர் அலுவலகத்துக்கோ ரிஜிஸ்டர் ஆஃபீஸுக்கு ஒரு லெட்டர் போட்டாங்கன்னா அந்த ப்ராப்பர்ட்டி வில் பிலாங் டு வக்ஃப் போர்டு. இதுதான் நம்ம காங்கிரஸ் ஏற்படுத்திய ஒரு அராஜகமான சட்டம். இப்போ நீங்கள் என்ன பண்ணணும், நீங்கள் போய் அந்த ப்ராப்பர்ட்டியை வந்து வக்ஃப் போர்டு கிளைம் பண்ணியாச்சுன்னா நீங்கள் அந்த ப்ராப்பர்ட்டி விற்க முடியாது, கிரையம் பண்ண முடியாது. உங்கள் தாத்தாட்டேருந்து உங்கள் அப்பாட்டேருந்து உங்கள் அப்பாட்டேருந்து உங்களுக்கு வந்திருக்கும், உங்களுடைய மூதாதையர் வழி சொத்தாக இருக்கும். ஆனால் கூட வக்ஃப் போர்டு அதை கிளைம் பண்ணியாச்சுன்னா நீங்கள் வக்ஃப் ட்ரிபியூனலுக்கு தான் போகணும். அந்த வக்ஃப் போர்டு போய் என்ஓசி வாங்கணும். ஐயா இந்த இடம் வந்து வக்ஃப் போர்டு சொந்தம் இடம் சொல்லி என்ஓசி வாங்கி கொண்டு போய் பதிவாளர் அலுவலகத்தில் கொடுத்தாதான் அந்த பதிவாளர் வந்து உங்களுக்கு கரையம் பண்ணுறதோ எதுவோ பண்ண முடியும்.
இந்த அளவுக்கு வானளாவிய அதிகாரத்தை வக்ஃப் போர்டுக்கு காங்கிரஸ் கட்சி இந்துக்களுக்கு பாதகமாக துரோகம் செய்து நிறைவேற்றியிருக்கிறது. அது நரசிம்மராவ் ஆட்சி காலத்தில். இப்போ நான் சொன்னேன் இல்லையா, 1,40,40,000 ஏக்கர் என்பது என்ன கணக்குனா, பல இடங்களில் வந்து பல அறக்கட்டளைகள் வச்சுருப்பாங்க. ரம்ஜானுக்கு கஞ்சி ஊற்றுறதுக்கு அறக்கட்டளை, இந்த மாதிரி வெவ்வேறு பேரில். அப்படி உள்ள எல்லா அறக்கட்டளைகளையும் நிர்வகிக்கக்கூடிய அமைப்பாக வக்ஃப் போர்டு ஏற்படுத்தப்பட்டு நாம் நினச்சிட்டு இருக்கோம். அப்படி அறக்கட்டளைகள் சொந்தமான நிலம்னு பார்த்தோம்னா 1,40,40,000 ஏக்கர், அது மட்டும் கணக்கு. இப்போ அவங்க கிளைம் பண்ணியிருக்காங்க இல்லையா, இப்படி ஒவ்வொரு இடத்துல கிளைம் பண்ணுறாங்க. இப்போ தான் ஒவ்வொன்றா வந்துட்டு இருக்கு. கிணறு தோண்ட பூதம் புறப்படும் சொல்கிறாங்க இல்லையா, அந்த மாதிரி பூதம் மாதிரி கிளம்பி வந்துட்டு இருக்கு. அதெல்லாம் சேர்த்தோம்னா கிட்டத்தட்ட பாகிஸ்தானுடைய நிலப்பரப்பை விட அதிகமான நிலப்பரப்பு இந்த வக்ஃப் போர்டுக்கு இருக்கக்கூடும் என்று ஒரு ப்ரொஜெக்ஷன். அப்போ இந்தியாவுக்குள்ளாரியே இன்னொரு பச்சை பாகிஸ்தான் வக்ஃப் போர்டு என்ற பெயரில் உருவாக்கி இருக்கிறார்களா காங்கிரஸ்காரர்கள்? இதுதான் கேள்வி. இது இனிமேல் தான் விடை காணணும். அப்போ எந்த அளவுக்கு ஒரு மோசமான ஒரு சட்டம் பாருங்க. இதில் என்ன ஒரு முரண்பட்ட பல கேள்விகள் எல்லாருக்கும் வருது. என்னன்னா, முதல்ல இதை பற்றி விஷயம் வெளியே வந்ததே வந்து திருச்செந்துறை என்ற கிராமம், திருச்சி மாவட்டத்தில் வந்து திருச்சி சார் பதிவாளர் எல்லைக்குட்பட்ட அந்த கிராமத்தில் வந்து 1500 ஆண்டு கால பழமையான அந்த காலத்து மன்னன் கட்டிய கோயில் கல்வெட்டு இருக்கு. அந்த கோயில் வந்து வக்ஃப் போர்டுக்கு சொந்தமானது. எப்படி சொந்தமாக முடியும்? லாஜிக்கு அப்புறம் ஒரு 700 ஆண்டுகளுக்கு முன்பு தான் இஸ்லாம் நம்ம நாட்டுக்குள்ளேயே வந்தது. அப்போ 1500 ஆண்டுகளுக்கு முற்பட்ட கோயில் எப்படி சொந்தமாக முடியும்? இதை விட இன்னொரு பெரிய அநீதி பாருங்க. மயிலாப்பூரில் கச்சேரி ரோட்டில் பேயாழ்வார் ஜென்மஸ்தலம், பேயாழ்வார் பிறந்த இடம், ரொம்ப அதாவது புராதனமான ஆழ்வார்கள் சொன்ன பேயாழ்வார் சொல்லுவாங்க. அதை எப்படி சொல்கிறாருன்னா, அவங்களுடைய நம்ம நாட்டில் ஒவ்வொரு ஆழ்வார்கள் பிறந்த தினத்துக்கு வந்து அஸ்ட்ராலஜிக்கல் ப்ரெடிக்ஷன்ஸ் இருக்கும் இல்லையா, அந்த ப்ரெடிக்ஷன்ஸ் படி கால்குலேட் பண்ணணும். எக்ஸாக்ட் ஹிஸ்ட்ரி தெரியல. 2 வகையான டேட் சொல்கிறாங்க. ஒன்று வந்து கிமு 4500 ஏதோ ஒரு வருஷம் சொல்கிறாங்க. ஒன்றா அது இருக்கணும், அல்லது கிமு 600 இருக்கணும். ஸோ கிமு 600 என்று வைத்து கொண்டால் கூட இஸ்லாம் பிறப்பதற்கு பல 1000 ஆண்டுகளுக்கு முன்பு அவதாரம் செய்த பேயாழ்வார் பிறந்த இடத்தை வக்ஃப் போர்டு எங்களுக்கு சொந்தமானது இன்னைக்கு வந்து ஸ்டேட்மெண்ட் விட்டுருக்காங்க. இருந்தாலும் இந்துக்கள் வழிபடக்கூடிய ஸ்தலமாக இருக்கின்ற காரணத்தினால் நாங்கள் பெருந்தன்மையோடு வக்ஃப் போர்டு நிலத்தை பேயாழ்வார் ஜென்மஸ்தலத்தை நாங்கள் விட்டு கொடுக்கிறோம். எப்படியா இருக்க முடியும்? என்ன லாஜிக் இது? எப்படி முடிவு சொல்லுங்க நீங்க? இஸ்லாம் இந்த உலகத்தில் பிறக்கிறதுக்கு முன்னாடி பிறந்தவர், அவர் பிறந்த இடம் வக்ஃப் போர்டுக்கு சொந்தமாக முடியும்? கேள்வி வருது இல்லை? இன்னும் பல கேள்விகள். ஒரு திருச்செந்துறை என்கின்ற மொத்த கிராமமுமே வக்ஃப் போர்டுக்கு சொந்தமானது. எப்படி ஒரு மொத்த கிராமம், அங்கே யாருமே முஸ்லீமே இல்லை, எப்படி சொந்தமாக முடியும்? அதை பற்றி ஒரு பெரிய டிஸ்கஷன் தினமலரில் பேப்பரில் வந்து நாம் பேசினோம். அது அடுத்தபடி இந்த மாதிரி பல இடங்களில் பேச்சு வந்தது. அப்போ ஆங்கில சேனலில், தமிழ் சேனல்லாம் வந்தது. இப்போ தமிழ்நாட்டில் பாருங்கள், திருச்செந்துறை மட்டும் இல்லை, இதே போல் 5 கிராமங்கள், ஒட்டுமொத்த கிராமமுமே அந்த என்டையர் வில்லேஜ் பிலாங்ஸ் டு வக்ஃப் போர்டு என்கின்ற தகவல் சார் பதிவாளர் அலுவலகத்திலிருந்து நியூஸ் சேனலுக்கு வந்தது. என்னென்ன கிராமம் படிக்கணும் பாருங்கள். திருவெரும்பூர் சார் பதிவாளர் எல்லைக்குட்பட்ட கும்பக்குடி, அரசக்குடி, கே சாத்தனூர், அது இதெல்லாம் திருச்சி மாவட்டம் தான் என்கின்ற சார் பதிவாளர் எல்லைக்குட்பட்ட சூரியூர், குண்டூர், திருச்சி இணை சார் பதிவாளர் எல்லைக்குட்பட்ட திருச்செந்துறை. இந்த 5 கிராமங்களுமே ஒட்டுமொத்த கிராமமும் வக்ஃப் போர்டு சொந்தமானது. எப்படி ஒட்டுமொத்த கிராமம், அங்கே முஸ்லீமே இல்லை, எப்படி சொந்தமாக முடியும்? இதெல்லாம் கேள்வி. அப்போ என்னன்னா, தமிழ்நாடு வக்ஃப் போர்டு வாரியத்திலிருந்து எல்லா சார் பதிவாளர் அலுவலகத்துக்கு லெட்டர் போயிருக்கு. இந்தந்த இதெல்லாம் வந்து வக்ஃப் ப்ராப்பர்ட்டி நாங்கள் மார்க் பண்ணியிருக்கோம். இந்த வக்ஃப் ப்ராப்பர்ட்டியை யாராவது விற்கவோ, வாங்கவோ, கிரைம் செய்யவோ, இல்லை அடமானம் வைக்கவோ, எதுவாக இருந்தாலும் நாங்கள் நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட் கொடுத்த பிறகு நீங்கள் செய்ய முடியும் என்று எல்லா சார் பதிவாளர் அலுவலகத்துக்கும் வக்ஃப் போர்டு லெட்டர் போட்டிருக்காங்க. அந்த லெட்டரில் இன்னும் மற்ற இடத்துல எவ்வளோ தெரியாது, பல கிராமங்களில் இத்தனை ஏக்கர்னு சொல்லியிருக்காங்க. இந்த 5 கிராமத்தை பற்றி செய்தி மட்டும் வெளியே வந்திருக்கிறது. இந்த 5 ஒட்டுமொத்த கிராமம் வக்ஃப் போர்டு சொந்தமானது என்று சொல்லியிருக்கிறாங்க அந்த லெட்டரில். இது ஒரு விஷயம். எவ்வளோ அநீதி பாருங்க. இப்போ ஜவாஹர்லாம் நீங்கள் ஒருத்தர் இருக்கார், பேராசிரியர். அவர் என்ன சொல்றாருன்னா, அம்பானி வீடு இருக்குல்ல, வக்ஃப் ப்ராப்பர்ட்டி. அடுத்து இது மாதிரி பல ஊர்களில் நியூஸ் வந்து பல இடங்கள்ல சூரத் முனிசிபாலிட்டி ஆஃபீஸ் முழுக்க வக்ஃப் போர்டுக்கு சொந்தமானது, கவர்மெண்ட் பில்டிங்கு.
இந்த மாதிரி என்னன்னு தெரியாது. எந்த அளவுக்கு அநியாயம் பாருங்க. ஒரு சினிமா படத்தில் வந்து ஒரு வசனம் வரும், இது எது உங்கள் நிலம் கேட்பாது, அங்கே பாருங்க அந்த கண்ணு கட்டி தூரம் பச்சையாக தெரியுதல் அது முழுக்க எங்கள் நிலம் தான் அப்படிம்பான். இந்த பக்கம் அதே போல் அதே வசனம் திருப்பி சொல்லுவான், அந்த தென்னை மரத்துக்கு பின்னாடி பச்சையாக தெரியுதல் அது ஃபுல்லாக நம்ம இடம் தான். 4 பக்கமும் கண்ணு கட்டிய தூரம் வரை எனக்கு சொந்தமானது என்று அந்த சினிமா படத்தில் வரக்கூடிய வசனத்தை போல வக்ஃப் போர்டு ஒரு ப்ராப்பர்ட்டியை கிளைம் பண்ணால் அதை சுப்ரீம் கோர்ட்டு, ஹை கோர்ட்டு, எந்த கோர்ட்டு ஒன்றும் பண்ண முடியாது. ஒன்லி வக்ஃப் ட்ரிபியூனல் கேன் டிசைட். அவனா பார்த்த மனசு வந்து இல்லைப்பா நீ வச்சுக்கோன்னு சொன்னால் உண்டு. இதுதான் வக்ஃப் சட்டம். எப்படிப்பட்ட கொடூரமான சட்டம் பாருங்க. அப்போ இந்தளவுக்கு எக்ஸசிவ் பவர்ஸ் கோர்ட்டை விட வானளாவிய அதிகாரம் இந்த வக்ஃப் போர்டுக்கு கொடுத்திருக்கின்ற காரணத்தினால்தான் இப்போதான் அவங்க செய்திக்கு வர இப்படிப்பட்ட சம்பவங்கள் நடந்து கொண்டிருக்கின்றன. கேட்டால் அப்படியே கண்ணை கட்டு தலை சுற்றுங்கிறீங்க. இப்போ புதிய சட்ட திருத்தம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அதில் ஒரு நிறையா திருத்தங்கள் வந்திருக்கு. பார்லிமெண்ட்டில் டிஸ்கஷன் ஓடி இருக்கு, லோக்சபாவில். அப்புறம் வந்து குழுவுக்கு அனுப்பியிருக்கிறார்கள். அவங்க வந்து இப்போ திருப்பி டிஸ்கஸ் பண்ணுவாங்க. இன்னும் சட்டமாக வரத்துக்கு பல படிகள் இருக்குது. அதெல்லாம் தாண்டி சட்டமாக வந்த பிறகு போராட்டம் நடக்கலாம், சுப்ரீம் கோர்ட்டில் யாரோ ஒரு கேஸ் போடலாம். இன்னும் இது மாதிரி நிறைய ப்ராசஸ் இருக்குது. அப்புறம் இன்னும் மாற்றங்கள் கொண்டு வரணும் சொல்லலாம், ராஜ்யசபாவில் நிறைவேறணும், அப்புறம் கெசட்டில் போடணும். இதெல்லாம் இத்தனை பல படிகள் இருக்குது. அதை தாண்டி வர வேண்டிய அவசியம் இருக்குது. ஆனால் ஒரு பெரிய விழிப்புணர்வு ஏற்படுத்தி இருக்கிறது. அது நிச்சயம் உண்மை. அப்போ இந்த நிலத்தை பிடுங்குவதற்காக லேண்ட் கிராபிங், ஒரு சட்டவிரோதமான இன்னொருத்தர் நிலத்தை பறிப்பதற்காக இருக்கக்கூடிய வக்ஃப் வாரியத்துடைய அதிகாரம், அந்த வரம்பு மீறிய அதிகாரத்தை தடுக்கக்கூடிய வகையில் பல திருத்தங்கள் கொண்டு வரப்பட்டிருக்கின்றன. முதல் முக்கியமான திருத்தம் என்னன்னா, இப்போ இந்த டிஸ்ட்ரிக்டில் வந்து வக்ஃப் போர்டு சொந்தமான நிலம் என்று இதுவரைக்கும் யார் முடிவு பண்ணணும்னா வக்ஃப் போர்டு முடிவு பண்ணணும். தமிழ்நாடு வக்ஃப் போர்டு முடிவு பண்ணணும், தமிழ்நாடாக இருந்தால். இனிமேல் அப்படி கிடையாது. இந்த திருத்தம் வந்துச்சுன்னா அமலுக்கு வந்த பிறகு அந்த டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் ஹேஸ் த ரைட். அதுதான் சரியாக இருக்க முடியும். இது வக்ஃப் ப்ராப்பர்ட்டியாக இல்லையாங்கிறத கலெக்டர் முடிவு பண்ணுவார். அந்த அதிகாரம் மேஜிஸ்ட்ரேட்டுக்கோ கலெக்டருக்கோ கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே நல்ல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி இருக்கக்கூடிய ஒரு சட்டம். இன்னும் இந்த சட்டம் நான் சொன்னபடி இன்னும் வருவதற்கு பல படிகள் இருக்கின்றன. ஆனால் அதற்கு முன்பாகவே இன்னும் சட்டம் வரல. இதை பற்றி பேசியிருக்கார் கிரண் ரிஜிஜு அவர்கள். அமைச்சர் பேசும்போது பேசி முடிக்கிற வரைக்கும் திருச்செந்தூர் ஒட்டுமொத்த கிராமமுமே வந்து வக்ஃப் போர்டு ப்ராப்பர்ட்டி. அவர் பேசிட்டு இருக்கும்போது பேசி முடிச்ச 2வது நாள் திருச்செந்துறை கிராமம் முழுக்க முழுக்க வக்ஃப் ப்ராப்பர்ட்டி இல்லை. கலெக்டர் அனௌன்ஸ் பண்ணுறார். இன்னும் சட்டம் வரல. இன்னும் வரத்துக்கு பல படிகள் இருக்கு சொன்னோம் இல்லையா. அந்த மாதிரி வந்து வக்ஃப் போர்டில் நாங்கள் கேட்டோம், இந்த கிராமத்துக்கு எங்களுக்கு எந்த இதுவும் கிளைம் கிடையாது சொல்லி வக்ஃப் போர்டு லெட்டர் எழுதி கொடுத்துட்டாங்க. அதனால் மக்கள் கவலைப்பட வேண்டாம், அவங்க நிலத்தை விற்கிறதா விற்கலாம். இப்போ கலெக்டர் அனௌன்ஸ் பண்ணுறார். அதுக்குள்ளார இன்னொரு திமுக அல்லக்கே ஒரு ட்வீட் ஒன்று போடுறார். அமைச்சர் தவறான தகவலை பாராளுமன்றத்தை பேசியிருக்கிறார் பாருங்க, கலெக்டர் சொல்லியிருக்காரு. அமைச்சர் பேசும்போது அது வந்து வக்ஃப் போர்டு சொந்தமாக தானே இருந்திருக்கு அந்த தேதியில், அந்த டைமில். இப்போ திருச்செந்துறையை தாண்டி இன்னைக்கு ஒரு நியூஸ் வந்திருக்கு. விருத்தாச்சலத்தில் 300 ஏக்கர் நிலம் வந்து அந்த சார்பதிவாளர் அலுவலகத்தில் வக்ஃப் போர்டு ப்ராப்பர்ட்டி என்று கிளைம் பண்ணப்பட்ட ப்ராப்பர்ட்டி வக்ஃப் போர்டு லெட்டர் எழுதியிருக்கான, இது எங்கள் ப்ராப்பர்ட்டி கிடையாது, இது நாங்கள் வந்து எந்த ஆப்ஷனும் கிடையாதுன்னு சொல்லி எழுதியிருக்கிறோம். அப்போ இது வரைக்கும் அந்த 300 ஏக்கர் ப்ராப்பர்ட்டி ஹிந்துக்களுடைய ப்ராப்பர்ட்டி வக்ஃப் போர்டு கண்ட்ரோலில் இருந்தது, இன்னைக்கு இல்லை. ஆக ஒரு சட்டமாக வருவதற்கு முன்பாகவே அந்த சட்டம் வந்து நடைமுறைக்கு வர ஆரம்பித்திருக்கிறது. பெரிய வெற்றி. வருவதற்கு முன்பே வெற்றி. அதுதான் இந்த சட்டத்தை பொறுத்த வரைக்கும். இன்னும் பில்லா கூட வரல, டிஸ்கஷன் தான். ஆகவே ஒரு பெரிய வெற்றி வந்திருக்கிறது என்று சொல்ல முடியும். இத்தனை நாட்களாக இந்த காங்கிரஸ் இந்துக்களுக்கும் இந்த நாட்டுக்கும் மிகப்பெரிய துரோகம் செய்திருக்கின்றது. அந்த ஒவ்வொரு துரோகமும் ஒவ்வொன்றாக வெளிவந்து கொண்டிருக்கின்றது. அப்படிப்பட்ட துரோகத்தில் ஒன்றுதான் இந்த வக்ஃப் போர்டு சட்டத்திருத்தம் அவர்கள் கொண்டு வந்தது. அதை மாற்றுவதற்கான ஒரு பெரிய முயற்சியை மோடி அரசு கையில் எடுத்திருக்கிறது. அதை வெற்றி பெற வேண்டும் என்று எதிர்பார்க்கிறோம். இரண்டாவது செய்தியாக, திருநெல்வேலி மாவட்டம் திசையன்விளை ஊருக்கு அருகில் உள்ள ஒரு ஊரில் அனுமதி என்று சட்டவிரோதமான சர்ச் கட்டியிருக்காங்க. அதுக்கு ஊர் மக்கள் வந்து எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க சார். இந்த செய்தியில் கொஞ்சம் ஆழமாக இப்போ பார்த்தோம்னா, அந்த ஊரில் கிட்டத்தட்ட ஒரு 130 குடும்பங்கள் தான் இருக்குது. அத்தனை குடும்பங்களில் ஒரே ஒரு குடும்பம் மட்டும்தான் கிறிஸ்தவராக மதம் மாறி இருக்காங்க.
அந்த ஒரு குடும்பத்துக்காக ஒரு சர்ச்சை ஒன்று கட்டுறாங்க. அதுக்கு வந்து ஒரு முறையான தாலுகா ஆஃபீஸ்லையோ யார்கிட்டயோ ஒரு முறையான ஒரு அனுமதி வாங்கலை, கேட்டதுக்கு அவங்களும் தரலை. அப்படி இருந்தும் நாங்கள் வந்து கட்டுவோம் அப்படின்ற முயற்சியில் ஈடுபட்டிருக்காங்க. இது வந்து அதிகாரிகள் வந்து கண்டிச்சிட்டும் போயிருக்காங்க. அதன் பிறகும் நீ என்ன சொல்கிறது நான் என்ன கேட்குறதுன்னு சொல்லி இவங்க மீண்டும் வந்து அந்த கட்டுமானத்தை வந்து தொடர்ந்துருக்காங்க. இதுக்கு அங்கே இருக்கக்கூடிய ஊர் பொதுமக்கள் எல்லாம் எதிராக வந்து போராட்டத்தில் வந்து ஈடுபட்டிருக்காங்க. இதோட என்ன அப்படின்னா, அந்த ஒரு குடும்பம் இத்தனை இந்து குடும்பங்கள் சேர்ந்து செய்யக்கூடிய திருவிழா அதை வந்து செய்ய விடாமல் இடையூறு பண்ணியிருக்காங்க. எந்தெந்த விதத்தில் அதுக்கு வந்து இடைஞ்சல்கள் கொடுக்க முடியுமோ அப்படி அந்த விதத்தில் வந்து அதுக்கு பண்ணுறதா அங்கே இருக்கக்கூடிய ஊர் பொதுமக்களை ஒருத்தர் அங்கே இருக்கக்கூடிய மக்களில் இதை குறித்து வந்து புகாரை வந்து தெரிவிக்கிறாங்க. இதோட இந்த சர்ச்சை கட்டுறதை நிப்பாட்டலை அப்படின்னா நாங்கள் வந்து இங்கே இருக்கக்கூடிய மாணவர்கள் வச்சு நாங்கள் போராட்டத்தை மீண்டும் தொடருவோம். பள்ளி கல்லூரி கூட நாங்கள் அனுப்ப மாட்டோம். இது எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு தலைகுனிவாக இருக்கிறதா நாங்கள் வந்து நினைக்கிறோம் அப்படின்னு சொல்லி அந்த போராட்டத்தை வந்து பண்ணுறாங்க சார். இது குறித்து உங்களுடைய பார்வை. அந்த திசையன்விளை பக்கத்தில் உள்ள அந்த கிராம மக்கள் அனைவருக்கும் என்னுடைய சிடிவி சார்பாக வணக்கங்கள். அவங்க ஒவ்வொருத்தர் காலையிலே விழுந்து கும்பிடணும். ஏன்னா இதுதான் வந்து த சேம் பேட்டர்ன், த சேம் ஸ்டோரி இஸ் கெட்டிங் ரிப்பீட்டட் அட் எவ்ரி பிளேஸ். பாருங்கள், நீங்கள் சொன்ன சம்பவத்தில் 130 பேர் இருக்கக்கூடிய ஒரு கிராமத்தில் ஒரே ஒரு குடும்பம் மதம் மாறுகிறது. அந்த ஒரு குடும்பம் மதம் மாறின உடனேயே மிச்சம் இருக்கக்கூட 129 குடும்பம் நிம்மதியாக அங்கே வாழ முடியவில்லை. ஒரே ஒரு குடும்பம். அந்த ஒரு குடும்பம் 129 குடும்பம் இதுக்கு முன்னாடி ஹிந்துவாக தான் இருந்தாங்க, இப்போதான் மாறி இருக்காங்க. அவர்கள் கொண்டாடக்கூடிய திருவிழாவை நடத்தக்கூடியவர்கள் வந்து இடைஞ்சல் கொடுக்குறாங்க. அதை கூட சகித்துக்க முடியல. சகிப்புத்தன்மை பற்றி அவங்க பேசுகிறாங்க நம்மகிட்ட. அப்போ உண்மையிலேயே சகிப்புத்தன்மை இன்மையை ஏற்படுத்தக்கூடியது யார்? இந்த கிறிஸ்துவ மதம், முஸ்லீம் மதம். அது வரைக்கும் நேற்று வரைக்கும் சபிச்சுட்டு இருந்தாலே இப்பயே மாறணும். இது நம்ம ஒரு நல்ல லெசன் நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு அருமையான பாடம். அது பொது நிலத்தில் ஆக்கிரமித்து கட்டப்பட்டிருக்கிற சர்ச். ஆமாம், அதிகாரிகள் வந்து சொன்ன பிறகு நீ என்ன கேட்கறது என்பது போல தெனாவட்டா கட்டிகிட்டே இருக்காங்க. எப்படி சார் சாதாரண ஊரில் இருக்கக்கூடிய ஒரு மக்கள், சாதாரண குடிமக்கள், அவங்களுக்கு அவ்வளோ தைரியம் எப்படி இருக்கும்? ஒரு அதிகாரி வந்து சொன்னால் அதில் கண்டிப்பாக அவங்களுக்கு பயம். நம்ம பார்க்க வேண்டியது என்னன்னா, அந்த ஒரு குடும்பமாக அவனை நாம் பார்க்க முடியாது. அந்த ஒரு குடும்பத்திற்கு பின்னால் சர்ச் என்கின்ற உலக தழுவிய ஒரு மிஷனரி அமைப்பு இருக்கிறது. அந்த தைரியம் அவன் கொடுக்குறான். எவனா வந்து கேட்டால் நான் இருக்கேன் பார்த்துக்கலாம், இப்போ இது வார்த்தை வந்து அவங்ககிட்ட சொல்லியிருக்க வாய்ப்பு இருக்கு. அந்த தைரியம் தானே பின்ன எப்படி கட்ட முடியும்? ஒரே ஒரு ஃபேமிலி வந்து எதிர்க்க முடியுமா? கலெக்டரையோ தாசில்தாரையோ ரெவன்யூ அத்தாரிட்டிஸையோ எதிர்க்க முடியாது. ஒரு ஃபேமிலி எப்படி எதிர்க்க முடியும்? பின்னால் அந்த அளவுக்கு வந்து வானளாவி அதிகாரம் படைத்த உலகு தழுவிய சர்ச் என்கிற மிஷினரி அமைப்பு பின்னால் இருந்து அவனுக்கு சொல்லிக் கொடுக்கறது. இப்படி பண்ணு, அப்படி பண்ண, இப்படி பண்ணு. போலீஸ் ஸ்டேஷன் போனால் நான் பேசுகிறேன், ஃபோன் பண்ணி எஸ்ஐட்ட, கலெக்டர்கிட்ட நான் பேசுகிறேன். இல்லாட்டி பண்ண முடியுமா? முடியாது. இது நம்ம புரிஞ்சுக்கணும். இன்றைக்கு திருநெல்வேலி மாவட்டத்தில் நீங்கள் ஏற்கனவே முதல் செய்தியாக தான் சொன்னீங்க, 2வது செய்தி தான் சொல்லியிருக்கீங்க. பல கிராமங்கள் வந்து முழுக்க முழுக்க கிறிஸ்துவமயமாயிட்டன. கன்னியாகுமரியில் இதே தான் கேஸு. கன்னியாகுமரி ஏற்கனவே கை நழுவி போயாச்சு. கிட்டத்தட்ட 52% வந்து கிறிஸ்துவங்கள் இருப்பாங்க சொல்கிறாங்க. அதுக்கு மேலே இருக்கலாம். எப்படி அது மாதிரி மாறிச்சு? இந்த மாதிரி ஒரு கிராமத்தில் ஒரே ஒரு குடும்பம் மாறும்போது அந்த ஒரு குடும்பம் தரக்கூடிய இம்சைக்கு, தொந்தரவுக்கு பயந்து அல்லது அதுக்கு எதுக்கு தொந்தரவு என்று நினைத்து பாதி பேர் கிராமத்தை விட்டு போயிடுவோம். மிச்சம் இருக்கும் சரிப்பா அவங்க கூட நாமளும் மதம் மாறிடலாம், ஏதோ காசு கொடுக்குறாங்க. இப்படித்தான் ஒவ்வொரு கிராமமும் மாற்றப்பட்டிருக்கிறது. கிராமமா. அப்போ இந்த மக்கள் வந்து நம்ம கையெடுத்து கும்பிடணும். அவர்கள் எதிர்த்து நின்ற ஒன்றுபட்டு நின்ற காரணத்தினால இது வந்து அவங்களுடைய பாச்சா பழிக்கலை. அதான் நம்ம கவனிக்கணும். ஆகவே த சேம் ஃபார்முலா இட் இஸ் பீங் அப்ளைட் டு எவ்ரி வில்லேஜ் த்ரூ அவுட் இந்தியா. இந்தியா மட்டும் உலகம் முழுக்க இதுதான் ஃபார்முலா. நம்ம இது எப்படி பார்க்கணும்னா, நல்ல அமைதியான கிராமம் எல்லாம் சேர்ந்து திருவிழா கொண்டாடுங்க, சந்தோஷமாக இருக்காங்க. ஒரே ஒரு குடும்பம் மாறணும்னே டோட்டல் கொலாப்ஸ். நீங்கள் இதை வந்து இன்னும் வேறு மாதிரி பார்க்கலாம். ஒரு குடும்பத்தில் 8 பேர் இருக்கான்னு வச்சுக்கலாம், 6 பேர் இருக்கான்னு வச்சுக்கலாமே. அந்த குடும்பத்தில் ஒரே ஒரு ஆள் கிறிஸ்துவனா, அது யார் வேணா இருக்கலாம், மதம் மாறிவிட்டால் அந்த குடும்பமே கொலாப்ஸ் ஆகிடும். எங்கள் வீட்டு பக்கத்தில் ஒரு துப்புரவு தொழிலாளர் இருக்கார். எப்பயும் பொட்டு வச்சுட்டு வருவார். அவர் குடும்பத்தில்
அவங்க மனைவி வந்து மதம் மாறிட்டாங்களா இல்லை சும்மா சர்ச்சுக்கு போயிட்டு இருக்காங்களா தெரியாது. அப்படி போக ஆரம்பிச்சது குடும்பம் முழுக்க வந்து ஏகப்பட்ட கலவரம், பிரச்சனை, அடிதடி, சண்டை. அதுக்கு முன்னாடி அமைதியான குடும்பம். அப்போ குடும்பத்தையோ கிராமத்தையோ நாட்டையோ நிர்மூலமாக்கி குழப்பத்தை ஏற்படுத்தி அமைதியின்மையை ஏற்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பு தான் சர்ச்சு. இதை நாம் புரிந்து கொள்வதற்கு இந்த சம்பவம் நல்ல உதாரணமாக அமைந்திருக்கிறது. எப்படி நம்ம பார்க்கணும், ஒரு குடம் முழுக்க பால் இருக்கு, அந்த பாலில் ஒரே ஒரு துளி விஷம். அதுதான், அப்படிதான் நம்ம பார்க்கணும். இப்போ இந்த சம்பவத்தை நம்ம திருப்பி வருவோம். இப்போ ஏன் நீங்கள் சொன்னீங்க இல்லையா, இப்போ அவங்க எப்படி எதிர்க்கிறாங்கன்னு சொல்லிட்டு, அதுக்கு இன்னொரு கோணத்தில் நம்ம பார்க்க முடியும். நம்முடைய மதிப்புக்குரிய முதலமைச்சர் அவர்கள் ஸ்டாலின் அவர்கள் இப்போ முதலமைச்சரான பிறகு ஒரு ஜிஓ போட்டு எல்லா கலெக்டருக்கும் அமைச்சிருக்கார். என்ன சொல்லியிருக்காருன்னா, 1970ஆம் ஆண்டு பல சட்டங்கள் வந்து இந்த மாதிரி கிராமத்தில் இந்த மாதிரிலாம் புதுசாக ஒரு ரிலீஜியஸ் பிளேசஸ் வந்தால் ரெவென்யூ அதிகாரிகிட்ட நீங்கள் அனுமதி வாங்கணுங்கிறதா சட்டம் நிறைய பஞ்சாயத்துக்கெலாம் அந்த மாதிரி பவர்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்டில் எல்லோரும் கொடுத்துருக்காங்க. இப்போ வேறு என்ன ஜிஓ போட்டிருக்காருன்னா, இந்த மாதிரி கலெக்டருக்கு அப்ளை பண்ணுறாங்க, ஐயா நாங்கள் சர்ச்சு கட்டணும், இல்லை மசூதி கட்டணும், புதுசாக ஒன்று கட்டுறோம். அப்போ கலெக்டர் ஆஃபீஸ்லேருந்து 1 மாதத்திற்குள் அதுக்கு ஆட்சேபனை வரணும். 1 மாதத்துக்கு மேலே ஒரு நாள் ஆச்சுன்னா கூட நீங்கள் பாட்டு கட்டிக்கலாம். இப்படி ஜிஓ போட்டிருக்காரு. ஆகவே இது கொடுத்த தைரியமும் ஒரு காரணமாக இருக்கலாம். இப்போ கலெக்டர் ஆஃபீஸ்க்கு நீங்கள் ஒரு மனு போட்டிங்கன்னா உடனே 1 மாதத்துக்குள்ள எத்தனையோ பேர் வந்துட்டு இருக்கோம். எப்படி நீங்கள் எதிர்பார்க்கலாம்? ஆகவே இப்படிப்பட்ட ஒரு ஜீவோ மூலமாக கிறிஸ்துவமயமாக்கலுக்கு இந்த அரசு துணை போய் கொண்டிருக்கின்றது. இதை நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கணும். இவர் சொல்லுவார், மகாத்மா காந்தியடிகள் சொல்லுவார், இந்த மதமாற்றம் என்பதே வந்து ஒரு தூண்டில் போட்டு அதில் வந்து மீனை பிடிப்பாங்க. அந்த மீனுக்கு வந்து தூண்டிலில் இருக்கக்கூடிய புழு வந்து ஒரு ஆகாரம் நினைத்து ஏமாந்து போகிறது. ஆகாரம் அது உணவா இல்லை, அந்த மீனே ஒட்டுமொத்தமாக க்ளோஸ் பண்ணுறதுக்காக போடப்பட்ட ஒரு சின்ன புழு. அந்த புழுவை போல தான் இந்த மதமாற்றம் என்பது. ஒரு சின்னது ஒரு பால் போட்ட டப்பாவோ, ஒரு பதவியோ, ஒரு கொஞ்சம் காசோ, ஒரு கொஞ்சம் அரிசியோ இப்படி கொடுத்து இப்படி தான் மதம் மாற்றுறாங்க. என்ன பைபிளுடைய உயர்ந்த தத்துவங்களை சொல்லிய மதம் மாற்றிட்டு இருக்காங்க. அவங்க யாருக்கும் ஒன்றும் புரியும் புரியாது. பைபிளா, வேதமா, கீதையா ஆராய்ச்சி பண்ணி ரிசர்ச் அனலிஸ்ட் அப்படியப்பா மாறுறாங்க. அந்த மாதிரி யாரும் மாறல இந்த உலகத்தில். தூண்டிலாக தான் பயன்படுத்தியிருக்கிறார்கள். அதனால் அந்த மக்கள் வந்து உண்மையில் பாராட்டுறேன். ஒரு கதை ஒன்று சொல்லுவாங்க, ஒட்டகம் வந்து பாலைவனத்தில் எல்லாம் தங்கியிருந்தாங்களாம். ஒரு ஒட்டகம் வந்ததான், டென்ட் அடித்து தங்கியிருக்காங்க. ராத்திரி டென்ட்டுக்குள்ளே ஒரு 5 பேர் தங்கியிருக்காங்க. ஒட்டகம் வந்து வெளியில் வந்ததான், குளிராக இருக்கே, மூக்கெல்லாம் ரொம்ப குளிருது, நான் மூக்கு மட்டும் இந்த டென்ட்டுக்குள்ளார விட்டுக்கிறேன் அப்படின்னாதான். சரி அப்படின்னாங்களாம். அப்புறம் முகம்லாம் குளிர், முகத்தை விட்டுதான். அவ்வளோதான், கொண்டாட வச்சு டென்ட்டு முழுக்க உள்ளே வந்துடுச்சு. இவங்களாம் வெளியில் போயிட்டாங்க. இன்னும் ஒட்டகம் தான் இருக்க முடியும், இவங்க இருக்க முடியாது. இப்படித்தான் கிறிஸ்துவ மதம் ஒவ்வொரு கிராமமாக ஒரு குடும்பத்தை பிடிக்கும். அந்த ஒரு குடும்பத்தை வைத்து ஒட்டுமொத்த கிராமத்தையும் காலி பண்ணிடும். அதை ஒன்றுபட்டு நின்று எதிர்த்திருக்கிறார்கள் அந்த கிராம மக்களுக்கு வணக்கங்கள். ஒன்றுபட்ட ஹிந்து சக்தி வென்று தீரும் என்ற உண்மையை இந்த மக்கள் உணர்த்தியிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட வீரமிக்க ஹிந்துக்களுக்கு அவர்கள் பாதம் பணிந்து வணக்கங்களை தெரிவித்து இந்த செய்தியை நிறைவு செய்கிறேன். சார், 3வது செய்தியாக டெல்லியில் ஒரு சம்பவம் நடக்குது சார். என்ன அப்படின்னா, ஒரு ஊபர் கார், அதில் வந்து ஒரு பாகிஸ்தானி தம்பதிகள் பயணம் செய்கிறாங்க, ஒரு கப்பல். அவங்க அந்த காரில் பயணம் செய்யும்போது தொடர்ந்து வந்து இந்திய மக்களையும் அங்கே இருக்கக்கூடிய டெல்லி மக்களையும் வந்து தொடர்ந்து ஏதாவது ஒரு தரம் தாழ்த்தி பேசும் வகையில் செல்ஃபிஷ் மக்கள் அப்படின்னு, சுயநலவாதிகள்ன்ற மாதிரி தொடர்ந்து பல கருத்துக்களை வந்து அவங்க தொடர்ந்து பதிவு செஞ்சுட்டு வந்திருக்காங்க. டிஸ்கஸ் பேசிட்டு வர மாதிரி வந்திருக்காங்க. இதெல்லாம் அந்த ஊபர் கார் அந்த டிரைவர் வந்து கேட்டுகிட்டே வந்திருக்காரு. ஒரு கட்டத்தில் ரொம்ப இவங்க பேச போக அவர் வந்து கொதித்தெழுந்து முதல்ல இறங்குங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. சொன்னோன்னே அந்த கப்பலில் அந்த பெண் பயணி வந்து கேட்டிருக்காங்க, எங்களை இந்த அடுத்த ராத்திரியில் எங்களை நடு ரோட்டில் இறக்குறீங்க, எப்படி நீங்கள் இறக்க விடலாம்? இதனால தான் சொல்கிறோம், நாங்கள்
இதனால தான் எங்களுக்கு மோடியை பிடிக்காது, பிரதமர் மோடி எங்களுக்கு பிடிக்காது, அவர் ஆட்சி செய்கிற நாடு இப்படி தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி அவங்களோட வெஞ்சன்ஸ்லாம் வச்சு பேசியிருக்காங்க. நீங்கள் இப்படி பேசுறதுனால தான் நான் இப்படி இறக்கி விட்றேன். இது வந்து ஹிந்துஸ்தான், நீங்கள் நினைக்கிற மாதிரி பாகிஸ்தான் கிடையாது. எங்கள் நாட்டில் வந்து எங்கள் மக்களே நீங்கள் வந்து இப்படி குறை சொல்லி பேசுறது நான் கேட்டு வர முடியாது அப்படின்னு அவரும் பதிலுக்கு பேசி, நீங்கள் வந்து ஹலால் ப்ராடக்ட், நீங்கள் அதனால் நீங்கள் இப்படி தான் பேசுவீங்க அப்படின்ற மாதிரி இவரும் வச்சு செஞ்சுருக்காரு. அதன் பிறகு அவர் அங்கேருந்து கிளம்பியிருக்காரு சார். இது தொடர்பான இந்த வீடியோ வந்து ரொம்ப வைரலாக போயிட்டுருக்கு. இந்த செய்தி நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க? நீங்கள் சொன்னதில் ஒரே ஒரு சின்ன திருத்தம் பண்ணிக்கிறேன். அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, டிரைவர் கோபத்தில் நீங்களாம் ஹலாலாவுக்கு பிறந்தவர்கள் என்று சொல்லியிருக்கிறார். ஹலால் என்பது வேறு, ஹலாலா என்பது வேறு. ஹலாலான என்னன்னா, ஒரு கணவன் வந்து கோபத்தில் ஒரு முஸ்லீம் பெண்ணை பார்த்து 3 முறை தலாக் 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 என்று சொல்லிட்டாலோ, இல்லை எழுதிட்டாலோ, எஸ்எம்எஸ் கொடுத்தாலோ, ஃபோனில் பேசினாலோ விவாகரத்து. இப்போ மோடி வந்து அதை மாற்றியிருக்கார் சட்டம் மூலமாக. அது மாதிரி விவாகரத்தான கணவன் வந்து ஐயோ அவசரப்பட்டு சொல்லிட்டேனே அப்படி ஃபீல் பண்ணலாம். எல்லாருக்கும் அந்த மாதிரி இது வரும் இல்லையா? அப்படி ஃபீல் பண்ணால் திருப்பி வந்து அவங்க ஒன்றும் சேர முடியாது. அதுதான் சரியட் சத்தம் அப்படி தான் சொல்லிக்கிறது. என்ன பண்ணால் அந்த பெண்ணு இன்னொரு ஆணுடன் உடல் உறவு கொள்ளணும். கொண்ட பிறகுதான் திருப்பி அவனை வந்து நிக்காஃப் பண்ண முடியும். இதுதான் இது சரியட் சட்டம். இதில் பொதுவாக என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த மாதிரி சூழ்நிலை வரும்போது குடும்பத்திலே உள்ள இன்னொரு ஆணோட உடல் உறவு கொள்கிற மாதிரி ஒரு ஏற்பாடு செய்வாங்க. இந்த தலாக் சொன்னவனுடைய அது அவனுடைய அண்ணனோ தம்பியோ அப்பாவோ இப்படிலாம் தான் கேட்க அருவறுப்பாக இருக்கும். ஆனால் அதுதான் சரி சட்டம். இப்படிப்பட்ட ஹலாலாவுக்கு பிறந்தவர்களே சொல்லி கோபமாக திட்டிருக்கார் அவர். அந்த ப்ராசஸ் தான் ஹலாலா என்பது அதுதான். ஆகவே இதில் நம்ம கவனிக்கக்கூடிய ஒரு முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, ஒரு சாதாரண ஒரு டிரைவர் அவருடைய தேசபக்தி எந்த அளவுக்கு துடிப்போடு இருக்கிறது, அது இந்த செய்தியில் நமக்கு பார்க்கக்கூடிய ஒரு பக்கம். இன்னொன்று, அந்த பெண் அவ கூட ஒரு கேர்ள் ஃப்ரெண்டையோ அது யாரோ தெரியாது, நம்முடைய நாட்டை பற்றி குறைவாக பேசும்போது அந்த பாகிஸ்தானிக்கு ஆதரவாக இவள் பேசுகிறாள். டிரைவரும் சேர்ந்து திட்டுறா, மோடியும் திட்டுறா அந்த பெண். இது இந்த வீடியோவில் பதிவாயிருக்கிறது. அப்போ நம்ம என்ன புரிஞ்சுக்கலாம்னா, இந்த நாடு எந்த அளவுக்கு வந்து ஒரு சாதாரண மக்கள், டிரைவர், கூலி தொழில் யாராக இருக்கலாம், யாராவது ஒருத்தர் இருக்கலாம், அவங்க கூட தேசபக்தியோடு இருக்கின்ற காரணத்தினால இந்த நாடு வந்து இன்றைக்கும் இந்த அளவுக்கு வந்து பாதுகாப்பாக இருக்குது. அது ஒரு பக்கம். ஆன் அதர் சைடு இப்படிப்பட்ட தேசபக்தர்கள் மத்தியில் நல்லா படிச்சிருக்காங்க, வசதியாக இருக்காங்க, ஆனால் தேசத்துக்கு துரோகியாக இருக்கிறார்கள் அந்த பெண்மணியை போல. இப்படிப்பட்ட துரோகிகளுக்கு மத்தியில் இப்படிப்பட்ட தேசபக்தர்கள் அதிகமாக இருக்கின்ற காரணத்தினால இந்த நாடு இன்னும் இட் இஸ் சர்வைவிங், உயிர் துடிப்போடு இருக்கிறது. அதுதான் இந்த செய்தி நமக்கு காட்டக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு பாடம். இன்னொன்று, இவருக்கு அந்த நடுவில் இறக்கி விட்டார், காசு கிடைக்காது இல்லையா? எனக்கு வரக்கூடிய வருமானம் போனாலும் கூட பரவாயில்லை, என்னுடைய தேசத்தை நீ அவமானப்படுத்தினா உனக்கு இதுதான் மரியாதை, பாராட்டணும் இல்லையா? கண்டிப்பாக. ஏன்னா ஒரு சாதாரண தினசரி கூலிக்கெல்லாம் தினசரி சம்பாதிக்கக்கூடியவருக்கு ஒரு 300 ரூபா 200 ரூபா 400 ரூபா போச்சுன்னா எப்படி மனசு வரும்? அப்போ ஒரு பெரிய சல்யூட் நம்ம அவருக்கு அடிக்கணும். சாதாரணமான விஷயம் இல்லை. அந்த 400 ரூபா எதிர்பார்த்து வீட்டில் காத்திருக்கலாம், அடுத்த நாள் செலவுக்கு என்ன பண்ணுவார்? கண்டிப்பாக அதை விட்டு கொடுக்க தயாராக இருக்க, என்னுடைய தேசத்தை விட்டு கொடுக்க மாட்டேன்னு நினைக்கிறார். இதுதான் நம்ம நாட்டினுடைய பலமே. இதுதான் 2ஆம் உலகப் போரில் இங்கிலாந்து தோல்வி அடைஞ்சது. தோல்வி அடைஞ்சு பெரிய அளவில் லாஸ். இங்கிலாந்து நாட்டிய பல பில்டிங்ஸ்லாம் போட்டு கொலாப்ஸ் ஆகிடுது. ஏன்னா அவனுக்கு தன்னை யாரும் ஜெயிக்க முடியாது என்று மமதையில் இருந்தாங்க. அது ஒரு பெரிய ஒரு அடி. ஆனால் கூட அதில் மீண்டது இங்கிலாந்து. அப்போ வின்ஸ்டன் சர்ச்சில் சொல்லுவார், இந்த இங்கிலாந்து நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தருமே ஒவ்வொரு சாதாரண மனிதர்கள் தேசபக்தர்களாக இருக்கின்ற காரணத்தினால் இங்கிலாந்து மீண்டெழுகிறது. அவர் சொல்றார் அந்த வார்த்தை. வின்ஸ்டன் சர்ச்சில் பார்த்து யூ ஆர் த லயன் என்று பொது மேடையில எல்லாம் பாராட்டுவாங்க. போருக்கு பிறகு நீ மீண்டுட்டீங்க, எப்படியோ சமாளிச்சிட்டீங்க என்று. அப்போ அவர் சொன்ன வார்த்தை இது, எவ்ரி இங்கிலீஷ் மேன் இஸ் அ லயன், ஐ ரோட் ஃபார் தம் சொன்ன வார்த்தை இது. எங்கள் நாட்டை காக்கக்கூடிய சிங்கங்களாக ஒவ்வொரு ஆங்கிலேயரும் இருக்கின்ற காரணத்தினால் அவர்களுடைய சார்பாக நான் வந்து சிங்கத்தை போல கத்துறேன், அவ்வளோதான்.
அப்போ இதுதான் முக்கியம் ஒரு நாடு முன்னேறுவதற்கு. பல ஆண்டுகளுக்கு முன்பு நடந்த ஒரு சம்பவம் ஒரு ஆங்கில பத்திரிகையில் நான் படித்தது, எந்த பத்திரிகை இப்போ ஞாபகம் வரல, சம்பவம் ஞாபகம் இருக்குது. ஒரு டூரிஸ்ட்டு ஒரு ஒரு வெளிநாட்டு ஜப்பான் நாட்டுடைய அந்த தூரத்தை சேர்ந்த ஒரு ஃபேமிலி பீகார் வந்து சாஞ்சி ஸ்தூபி, புத்தர், அந்த புத்தகயா அந்த மாதிரி இடங்கள்லாம் பார்க்க வந்திருக்காங்க. பார்த்தோன்னே ஒரு சின்ன பொண்ணு, ஒரு 10 வயசு 12 வயசு இருக்கலாம், ஒரு பெண் குழந்தை ஒரு பசங்க அந்த மாதிரி எல்லாம் இருக்காங்க. அப்போ இந்த பத்திரிகை நிருபர்கள், ஜப்பான் நாட்டு உயர் அதிகாரிகள், அவங்க குழந்தைகள் வந்திருக்காங்க. அவங்க பார்த்து கேட்குறாங்க, என்ன நீங்கள் என்ன பெருமையாக பார்க்குறீங்களா? ஆமாம், இந்தியா ரொம்ப இட்ஸ் கிரேட் கண்ட்ரி. ஏன்னா நாங்கள் தெய்வமாக வழிபடக்கூடிய புத்தர் அவதரித்த இடம் இது, அதனால் ரொம்ப நாங்கள் சந்தோஷப்படுறோம், ரொம்ப வெரி ஹாப்பி டு விசிட்டு அப்படின்னு சொல்லி இந்த சாஞ்சி ஸ்தூபிக்கு முன்னால் வந்து அந்த பொண்ணு சொல்கிறான். சின்ன பொண்ணு, 10 வயசு 11 வயசு 12 வயசு இருக்கிற பொண்ணு. ஓகே. அப்போ இந்த பத்திரிகையாளர்னு ஒரு குசும்பு இருக்கும் இல்லையா, அவங்க கேட்குறாங்க, சப்போஸ் ஒருவேளை புத்தர் வந்து உங்கள் கடவுள், இந்த நாட்டில் பிறந்தவர், அப்போ இந்த நாட்டு மேலே ஒரு பற்று இருக்கும் இல்லையா அவருக்கு, அவர் வந்து ஜப்பான் மீது படையெடுத்து வந்தால், ஒரு கையில் வாள் எடுத்துல உங்கள் ஜப்பான் மேலே படையெடுத்து வந்தால் நீ என்ன செய்வ? இது கேள்வி. அந்த குழந்தை சொன்ன பதில் அதே வார்த்தை எப்படி நான் சொல்கிறேன், நான் வணங்கக்கூடிய தெய்வம் வந்து புத்தர், அது சந்தேகமே இல்லை. ஆனால் அதே புத்தர் ஒரு கையில் வாள் எடுத்து எங்கள் ஜப்பான் மீது படையெடுத்து வந்தால் நாங்கள் ஒவ்வொரு ஜப்பானியரும் 2 கையில் 2 வாளை வைத்து புத்தரை எதிர்த்து போராடுவோம். அந்த பொண்ணு சொன்ன ஸ்டேட்மெண்ட் இதுதான் தேசபக்தி அடையாளம். அப்போ ஒவ்வொரு சாதாரண மனிதனும் தேசபக்தனாக இருக்கும்போது தான் அந்த நாடு மேலே எழ முடியும். அப்படிப்பட்ட தேசபக்தர்கள் நம்முடைய நாட்டிலே பல பேர் இருக்கிறார்கள் என்பதற்கு இந்த செய்தி நமக்கு ஒரு நம்பிக்கை ஊட்டக்கூடிய செய்தியாக இருக்கிறது. 4வது செய்தியாக, பங்களாதேஷில் ஒரு பெரிய வன்முறை வெறியாட்டம் வந்து நடந்து கொண்டு இருக்குது. அங்கே இருக்கக்கூடிய இந்துக்கள் மீது தொடுக்கப்பட்டு வருகிற அந்த வன்முறை வெறியாட்டம் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. இப்போது அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு 7 லட்சம் இந்துக்கள் ஒன்றாக திரண்டு அங்கே வந்து போராட்டத்தில் வந்து ஈடுபட்டிருக்காங்க. கிட்டத்தட்ட 205 வன்முறை வெறியாட்டங்களை வந்து இந்துக்கள் மீது அங்கே தொடுக்கப்பட்டிருக்கு சார். இந்த செய்தி வந்து இப்போ வந்திருக்கு. அங்கே இருக்கக்கூடிய இந்து கோவில்கள், இந்துக்கள் இருக்கக்கூடிய வீடுகள் எல்லாம் வந்து வன்முறைக்கு ஆளாக்கப்பட்டு இது எல்லாமே உடைக்கப்பட்டிருக்கு அப்படின்ற செய்தி நமக்கு வந்திருக்கு. இப்போ இந்த 7 லட்சம் இந்த செய்தியின் விளைவாக அங்கே இருக்கக்கூடிய 7 லட்சம் இந்துக்கள் ஒன்று திரண்டு இருக்கிற ஒரு சுவாரஸ்ய ஒரு சம்பவமும், இந்த ஒரு துக்கமான செய்தியில் இந்த சுவாரஸ்யமான ஒரு சம்பவமும் நடந்திருக்கு. இந்த செய்தி நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஒரு நல்ல செய்தி, அதாவது இந்த விளம்பரம் ஒன்று வரும், ஒரு கெட்ட செய்தி, ஒரு நல்ல செய்தி. அதே போல் அங்கே உள்ள இந்துக்கள் கடுமையாக தாக்கப்பட்டிருந்த போதிலும் கூட ஒன்றுபட்டு எதிர்த்து நின்றிருக்கிறார்கள். இந்த வங்காளதேசத்துடைய அந்த உருவான கதை என்று பார்த்தீங்கள் சொன்னால், பாகிஸ்தான் என்று தான் பிரிகிறது. அப்போ கிழக்கு பாகிஸ்தான், மேற்கு பாகிஸ்தான் என்று பிரிகிறது. மேற்கு பாகிஸ்தானில் உருது மொழி, கிழக்கு பாகிஸ்தானில் வங்காள மொழி. ஆனால் முஸ்லீம் என்கின்ற தனி நாடு என்கின்ற பெயரிலே இவங்கள் நாடாக பிரிந்தால் கூட மொழியின் காரணமாக மீண்டும் பெரிய கலவரம் வெடிக்கிறது. மேற்கு பாகிஸ்தான், அதாவது உருது பேசக்கூடிய பாகிஸ்தான், வங்கம் பேசக்கூடிய பாகிஸ்தானை கிட்டத்தட்ட அந்த பாகிஸ்தான் இன்னொரு பகுதியை அடிமை போல் நடத்துகிறது. ஒரு கட்டத்தில் என்ன ஆச்சுன்னா, அந்த பாகிஸ்தான் ஆர்மி எல்லாம் ஒரே பாகிஸ்தான் அது வரைக்கும், இங்கே பங்களாதேஷில் இருக்கக்கூடிய, இதுக்கு முன்பு கிழக்கு பாகிஸ்தானில் உள்ள எல்லா முஸ்லீம் பெண்களையும் வந்து கற்பழித்தார்கள் என்று ஒரு செய்தி உண்டு. உச்சக்கட்டத்தில் போகும்போது அப்புறம் தான் பெரிய கலவரம் வெடிக்கிறது. முஜிபுர் ரஹ்மான் தலைமையில் வந்து உண்டு திறந்து 75 பங்களாதேஷ் தனி நாடாக வருகிறது. தனி நாடாக ஆன பிறகு கூட இந்த மாதிரி பாகிஸ்தானிய இராணுவத்தினால் கூட்டாக கற்பழிக்கப்பட்ட பெண்களுக்கு கருக்கலைப்பு செய்வதற்காகவே 100கணக்கான கருக்கலைப்பு மையங்கள் 24 மணி நேரம் இயங்கி இருக்கு பங்களாதேஷில். இட் வாஸ் ஆப்ரேட்டட் பை யூஎன் கவுன்சில், ஐநா சபை நடத்தியது. இப்படிப்பட்ட கொடுமையெல்லாம் நடந்தது. இப்படிப்பட்ட கொடுமையிலிருந்து பாதுகாத்து உதவிக்கரம் செய்து அந்த பங்களாதேஷில் 1 கோடிக்கு மேலே அகதிகளாக இந்துக்கள் ஓடி வந்தாங்க. அல்லாது கஞ்சி ஊற்றுறதுக்காக, அவங்களுக்கு ரிஹாபிலிட்டேஷனுக்காக எல்லா இந்துக்கள் நாடு முழுக்க எல்லாரும் மேலே 5 பைசா எக்ஸ்ட்ரா ஸ்டாம்ப் போட்டணும், அகதி ஸ்டாம்ப் போட்டணும் 75 இந்திரா காந்தி
அந்த ஒவ்வொருத்தரையும் 5 பைசா எக்ஸ்ட்ரா ஓட்ட சொல்லி அந்த காசை வாங்கி இப்படிலாம் பண்ணி காப்பாற்றினது. இத்தனை செஞ்ச பிறகு இன்னைக்கு கூட பாருங்க, பங்களாதேஷ் வந்து முழுக்க முழுக்க நம்முடைய நாட்டை சார்ந்து இருக்கிறது. அவங்க பெரிய ஒரு டெக்ஸ்டைல் எக்ஸ்போர்ட்டர். ஆனால் அதுக்கு தேவையான காட்டன் மகாராஷ்டிராலேருந்து போகுது, மின்சாரம் நம்ம நாட்டிலேருந்து போகுது, பல பொருட்கள் நம்ம நாட்டிலேருந்து இறக்குமதி பண்ணிக்கிறாங்க. நம்ம நாடை விட்டாச்சுன்னா அவங்க வாழவே முடியாது, அப்படிப்பட்ட சூழ்நிலை. ஆனால் அப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்கும்போது கூட அங்கே இருக்கக்கூடிய இந்துக்களை தாக்குகிறார்கள். தாக்குறது மட்டும் இல்லை, கடைக்கெல்லாம் தீ வச்சிருக்கான், வீட்டுக்கெல்லாம் தீ வச்சிருக்கான், கோயிலெலாம் அடிச்சிருக்கான், கூட்டாக பல பெண்களை கற்பழித்திருக்கிறார்கள். இப்போ நன்றி கெட்ட ஜென்மங்கள். மத ரீதியாக எல்லாத்தையும் மத ரீதியாக பார்க்கக்கூடிய முஸ்லீம் அனுபவம் தெளிவாக புரிஞ்சுக்கணும். நாம அங்கே இஸ்கான் கோயில் இருக்கு. அந்த இஸ்கான் கோயிலில் கோவிட் சமயத்தில் அங்கே லாட்ரி அடித்தாங்க, சோத்துக்கு வழி இல்லாமல். லட்சக்கணக்கான பேருக்கு இலவசமாக உணவு கொடுத்து அவங்கள காப்பாற்றியது இந்த இஸ்கான் கோயில். ஹரே ராம ஹரே கிருஷ்ணா இயக்கம். அந்த கோயில் முழுக்க தீ வச்சு கொளுத்திட்டாங்க. இத்தனை நடந்தது. இப்போ அந்த இப்போ போனாங்களே ஷேக் ஹசீனாவா, அந்த அம்மா பேர் என்ன? ஷேக் ஹசீனா. அந்த அவாமி லீக் அந்த கட்சி பேர். அந்த கட்சியில் உள்ள 2 ஹிந்து தலைவர்கள் வெட்டி கொண்டு இருக்காங்க. அந்த கட்சியில் மற்ற தலைவர்களும் ஒன்றும் பண்ணல, முஸ்லீம் தலைவர்களும் ஒன்றும் பண்ணல. 2 ஹிந்து தலைவர்கள் வெட்டி கொல்லப்பட்டிருக்கிறார்கள். பல இடங்களில் ஹிந்துக்கள் வெட்டி கொல்லப்பட்டிருக்கிறார்கள், நூற்றுக்கணக்கில். அந்த கொல்லப்பட்ட எல்லா ஹிந்துக்களும் எப்படி கொல்லப்பட்டிருக்கிறார்கள் என்று சொன்னால், விரல் நுனிகளை வெட்டுங்கள், பிடரில் வெட்டுங்கள், வாயை வெட்டுங்கள் என்று அதில் வருது. எப்படி வெட்டணும்? ஜிகாதி கொலைன்னு. இங்கே எப்படி வேலூரில் வந்து அரவிந்த் ரெட்டியை வெட்டினார்களோ, சேலத்தில் ரமேஷை வெட்டினார்களோ, தமிழகத்தில் ஜிகாதி படுகொலை பற்றி ஆவணப்படம் இந்து முன்னணி தயாரித்த போது அந்த எல்லா எஃப்ஐஆர் காப்பி அனலைஸ் பண்ணி சூர்யா டாக்டர் சொன்னார், சூர்யா ஹாஸ்பிட்டல் டாக்டர், அதை பற்றி ஒரு கம்பேரிட்டிவ் ஸ்டடி சொன்னார். அந்த வீடியோவில் இருக்குது, பார்க்கலாம். எல்லாம் ஒரே மாதிரி பேட்டர்ன். இதே பேட்டர்னில் பங்களாதேஷில் அங்குள்ள ஹிந்துக்கள் இப்போ இந்த கலவரத்தை வெட்டி கொல்லப்பட்டிருக்காங்க. இட்ஸ் எ ஜிகாதி மர்டர், ஜிகாதி படுகொலை, மத ரீதியான படுகொலை. இத்தனை நடந்திருக்கு. இப்போ ஒரே இடத்துல 7 லட்சம் ஹிந்துக்கள் ஒன்று சேர்ந்து போராடி இருக்கிறார்கள். உலகமே திரும்பி பார்க்க வச்சிருக்காங்க. இவங்க வெறியாட்டம் ஆடினாங்க. பார்த்தா பல கோயில்களில் இவங்க பல கோயில்களை தாக்குறாங்க தெரிஞ்ச உடனே ஹிந்துக்கள்லாம் சேர்ந்து கோயில்களில் இரவு பகலாக 24 hours காவல் காக்குறாங்க. ஆயிரக்கணக்கான பேர். சில சின்ன சின்ன கிராமங்களில் கோயில், அங்கே உள்ள ஜனங்களாக சேர்ந்து பாதுகாக்கிறாங்க. அதில் ஷிஃப்ட்டு, ஒரு ஷிஃப்ட்டுக்கு லேடிஸ் மட்டும் கையில் ஆயுதம் வச்சு காப்பாற்றுறாங்க. வீடியோ நீங்கள் வருது பாருங்கள். உண்மையிலேயே அவர்களால் துர்கையை வழிபடக்கூடியவர்கள் துர்கையாகவே மாறி இருக்கிறார்கள். துர்கைக்கு ஒரு பேர் உண்டு, தசப்பிரகரணதாரிணி. 10 கைகளிலும் ஆயுதம் தாங்கிய ஒரு வீரத்தின் சொரூபம். அப்படிப்பட்ட துர்கையாகவே அந்த பெண்களை மாறி இருக்காங்க. பல இடங்களில் காலேஜ் ரோடு நடந்து போகிறாங்க பெண்கள், கையில் ஒரு சுத்தியல் வச்சுட்டு போகிறாங்க, கத்தி வச்சுட்டு போகிறாங்க, வாள் எடுத்துகிட்டு போகிறாங்க, கட்டை வச்சுட்டு போகிறாங்க. எங்களுடைய ஆயுதத்தினால் நாங்களே எங்களை தற்காத்துக் கொள்வோம் என்கின்ற தன்னம்பிக்கையோடு எல்லா இடத்துக்கும் போயிட்டு இருக்காங்க. இது நம்ம பாராட்டணும். நம்ம ஹிந்து மதத்தில் நம்ம தெய்வம், நம்முடைய தெய்வம் வணங்குறோம் இல்லையா, பிள்ளையார், ராமர், முருகர், எல்லாரும் ஒரு ஆயுதத்தை வச்சிருப்பாங்க. முருகர் வேல் வச்சிருப்பார், பராசக்தி சூளம் வச்சிருப்பாங்க, சிவன் சூளம் வச்சிருப்பாங்க, ராமன் கோதண்டபாணி, சக்கரபாணி, அந்த சக்கரத்தாழ்வார், அதோடைய ஸ்பீடு வந்து லைட்டுடைய ஸ்பீடில் போகும் இல்லையா. சக்கரபாணியாக இருப்பார் விஷ்ணு. சிவன் வந்து ஒரு வெள்ளி வச்சிருக்கார், பினாக்கபாணின்னு பேர், பினாக்கான்னு பேர். ஆக எல்லாமே எல்லா தெய்வங்களும் ஆயுதத்தோடு தான் இருக்கு. என்ன அர்த்தம்? நம்முடைய வேத மகா வாக்கியங்கள் என்ன சொல்லுதுன்னா, சத்தியம் வதக தர்மம் சரக துஷ்ட நிகிரக. துஷ்ட நிகிரகன்னா என்ன? பாதகம் செய்பவரை கண்டால் நீ பயம் கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பான்னு பாரதியார் பாப்பாவுக்கு புரியுற மாதிரி சொல்லியிருக்காரு. அந்த வார்த்தையை பகவத்கீதையில் வருது. அர்ஜுன் அப்படியே எல்லா வில்ல கீழே போட்டு அழறான். கண்ணன் என்ன சொல்றாரு? உன்னோட பாஞ்சாலுடைய துகில் இருந்த போது எதிர்க்கிறது அவங்க எல்லாமே
தர்மத்தை காக்கிறது ஆயுதத்தை எடு, போராடு, வெட்டு. அப்படி நீ செய்யாட்டி நீ ஒரு அழியின் இயல்பை அடைந்தவனாகி விட்டுவாய். முதல்லயே வருது இல்லையா? அப்ப இதுதான் ஹிந்து தர்மம் போதிக்கக்கூடியது. தர்மத்தை காக்க போராட வேண்டும். இதை புரிந்து கொண்டிருக்கிறார்கள் வங்கதேச ஹிந்துக்கள். போராடி இருக்காங்க. உலகம் முழுக்க அதை பார்த்து பின்னணியில் சேர்ந்து, குறிப்பா அமெரிக்கா வாழ் ஹிந்துக்கள், அங்க உள்ள ஒவ்வொரு எம்பி தொகுதிக்கு உட்பட்ட எல்லா ஹிந்துக்களும் அந்த எம்பிக்களுக்கு லெட்டர் போட்டிருக்காங்க, நீங்க ப்ரெஷர் கொடுங்க. உண்மையிலே பார்த்தோம்னா இந்த பிரச்சனைக்கு காரணமே அமெரிக்கா தான் என்று பல பேர் சொல்லுகிறார்கள். அங்குள்ள செயின்ட் மார்ட்டின் என்கின்ற தீவு, அந்த தீவை அமெரிக்கா கேட்டு நிர்பந்தம் செய்து இவங்க ஒத்துக்கொள்ளாத காரணத்தில் தான் இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. அது இன்னொரு பக்கம். ஆனால் அமெரிக்கா முழுக்க உள்ள ஹிந்துக்கள்லாம் சேர்ந்து பெரிய ப்ரெஷர், அமெரிக்க வெளியுறவு செயலர் கூப்பிட்டு பேசுகிறார். இப்போ இந்த முகமது யூனிஸ் உடனே எல்லா கலவரம் பண்ணாதீங்கப்பா, நம்ம நாட்டுக்காரங்க தான்ப்பா, அவங்களே இப்போ அடிக்கிறீங்க, நம்ம கூட ஹிந்து தலைவர்கள்லாம் வாங்க பேச்சுவார்த்தை நடத்தலாம் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு மாற்றம் வந்திருக்கின்றது என்று சொன்னால், அங்க உள்ள அந்த முஸ்லீம் கலவரக்காரர்களுக்கு புரியக்கூடிய மொழியிலே இவர்கள் பேசியிருக்கிறார்கள். the language that they can understand, அந்த லாங்குவேஜ் நம்ம பேசணும். அதனால பாருங்க, நியூயார்க் டைம்ஸ்ல அமெரிக்காவில் எல்லா பத்திரிகையிலும் ஒண்ணுமே போடல, சும்மா ஆட்சி மாற்றம் அரசியல் கலவரம்னு போட்டிருக்காங்க. நியூயார்க் டைம்ஸ்ல பிடிச்சி எல்லாம் சேர்ந்து எல்லாம் கீழே கமெண்ட்லாம் போட்டு பெரிய போராட்டம் பண்ணி, எப்படி அது மாதிரி போடலாம், ஹிந்துக்களுக்கு எதிரான தாக்குதல்னு மாத்துங்க. மறுநாளே மாத்திருக்காங்க, ஹிந்துக்கள் மீது தாக்குதல். அதன் பிறகுதான் அங்குள்ள மற்ற பத்திரிகைகள் இந்த மாதிரி எழுத ஆரம்பிச்சிருக்காங்க. ஆகவே பெரிய வெற்றி கிடைச்சிருக்கிறது. அதனால இதே பாருங்க, இது கல்கத்தா, நம்ம நாடு 1947 பிரிஞ்ச பிறகு இப்படியாவது கல்கத்தா நகரத்தை கைப்பற்ற வேண்டும் என்று சொல்லி இதே போல 3 நாட்கள் முஸ்லிம்கள் வெறியாட்டம் ஆடினார்கள். 3 நாட்கள் அடி வாங்கிய ஹிந்துக்கள் 4வது நாள் திருப்பி தாக்கி ஆரம்பித்த உடனேயே எல்லாம் ஓடிப்பிட்டாங்க. அது ஒரு தனி கதை. ஆகவே வங்கதேச ஹிந்துக்கள் தாங்கள் வீரர்கள் என்பதை நிரூபித்திருக்கிறார்கள். தாங்கள் ஹிந்துக்கள், ஹிந்து தர்மம் என்ன சொல்கிறது புரிந்து கொண்டு செயல்பட ஆரம்பித்திருக்கிறார்கள். ஏற்கனவே பழைய செய்தியில் சொன்ன ஒன்றுபட்ட ஹிந்து சக்தி தான் வெற்றி தரும், அதை நிரூபித்திருக்கிறார்கள். அதனால் அவர்களுக்கு நம்முடைய வணக்கங்கள், வீர வணக்கங்கள் செலுத்துகிறோம். வெற்றி கிடைத்திருக்கிறது. இனிமேல் நல்லதே நடக்கட்டும். இப்போ பாருங்க, நேத்திக்கு வரைக்கும் ஹிண்டன்பர்க் பற்றி பேசிக்கொண்டிருந்த ராகுல் காந்தி அது ஊற்றிக்கிச்சின உடனே இப்போதான் ஓ நாடு முழுக்க இப்படிலாம் பண்ணுறாங்களா, இப்போதான் என்ன பண்ணுறாங்க, உடனே பிரியங்கா காந்தி அம்மையார்கள் நேற்றுக்கு ஒரு கண்டன அறிக்கை வெளியிட்டிருக்காங்க, வருந்துகிறேன் அப்படின்னு. இந்த வங்கதேச இந்துக்களுக்கு ஆதரவாக முஸ்லீம் வெறியாட்டம் நடத்தக்கூடிய அந்த வெறியாட்டத்துக்கு எதிராக நாடு முழுக்க, உலகம் முழுக்க பல இடங்களில், எல்லா இடங்களையும் கண்டன கூட்டங்கள், போராட்டங்கள், ஆர்ப்பாட்டங்கள், பொதுக்கூட்டம், உண்ணாவிரதம் நடந்திருக்கு. தமிழ்நாட்டை தவிர தமிழ்நாட்டில் தடை. ஆக தமிழகம் எப்படி இருக்கின்றது என்பதையும் இந்த தருணத்திலே நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. சார், 5வது செய்தியாக விவசாயிகளுக்கு ஒரு இனிய மகிழ்ச்சியான ஒரு செய்தி. பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் கிட்டத்தட்ட ஒரு 109 பயிர் வகைகளை புதுசாக அறிமுகம் செஞ்சுருக்காங்க. இதில் 34 சிறுதானிய வகைகள், 27 தோட்ட பயிர்கள் உட்பட மொத்தம் 109 பயிர்களை அறிமுகம் செஞ்சுருக்காரு சார். இது வேளாண் பல்கலைக்கழகம் டெல்லியில் இருக்கக்கூடிய அந்த பல்கலைக்கழகத்தை சேர்ந்தவர்கள் தான் இதை ஆராய்ச்சி பண்ணி இந்த மாதிரி ஒரு குறைந்த செலவில் ஆனால் அதிக மகசூல் தரக்கூடிய, அதே போல் குறைந்த காலத்தில் தரக்கூடிய, விவசாயிகளுக்கு ஒரு மகிழ்ச்சி, ஒரு லாபம் தரக்கூடிய ஒரு இந்த மாதிரி ஒரு பயிர் வகைகளை கண்டுபிடிச்சிருக்காங்க சார். இது அடுத்த ஒரு 3 வருடங்களில் இது எல்லாருக்கும் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லி மோடி அவர்கள் பேசியிருக்காங்க சார். இந்த செய்தி எப்படி பார்க்குறீங்க? அண்ணல் காந்தியடிகள் அடிக்கடி சொல்லக்கூடிய வாக்கியம் என்னன்னா, இந்தியா கிராமங்களில் வாழ்கிறது. அப்போ கிராமத்தில் இருக்கக்கூடிய விவசாயிகளோ, அந்த கிராமத்தை சார்ந்த அந்த கிராம மக்கள் வாழ்க்கையை மேம்படுத்தக்கூடிய திட்டங்களை நீங்கள் செயல்படுத்தினால்தான் ஒட்டுமொத்த தேசம் வளர்ச்சியிட முடியும். ஆனால் துரதிருஷ்டவசமாக நேரு அவருடைய கற்பனை என்ன இருந்ததுன்னா, பெரிய பெரிய தொழிற்சாலை கட்டணும், அர்பன் டெவலப்மெண்ட். இப்போ மோடி வந்த பிறகுதான் இந்த மாதிரி திட்டங்களை யோசனையே பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. நாம் இஸ்ரோவில் பெரிய சாதனை பண்ணியிருக்கோம், ராக்கெட் விஞ்ஞானத்தில், அது அணு விஞ்ஞானத்தில்,
மெட்டலர்ஜியில், செமிகண்டக்டர் மாதிரி பல துறைகளில் டெக்னாலஜி முழுக்க நம்ம பெரிய அளவில் உற்பத்தி திறன் கூடியிருக்கிறது மாதிரிலாம் பண்ணுறோம். ஆனால் விவசாயம் சார்ந்த ஆராய்ச்சியிலே இந்த அளவுக்கு வந்து முனைப்பு காட்டி இப்போ தான் முதல் தடவையாக நான் கேள்விப்படுறேன். மேபி இருக்கலாம், நான் கேள்விப்படுறது இப்போ தான் மோடி ஆட்சியில் தான். பாருங்கள், இந்த செய்தியில் நீங்கள் பாருங்கள், நீங்கள் பல புள்ளிவரை சொன்னீங்க. எனக்கு ரொம்ப மனசு ரொம்ப தொட்டது பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. 3 விஷயம் நான் சொல்கிறேன். அதில் ஒன்று, குட்டை தென்னை மரம். ஆமாம், ஒரு வருஷத்துக்கு 150 காய் காய்க்கும். அது ஒரு பெரிய சாதனை. ரொம்ப கம்மி செலவாகும், எல்லாமே கம்மியாக கன்சியூம் பண்ணும். இது ஒரு சாதனை பாருங்கள். 2வது பாருங்கள், கடல் ஓரத்தில் வந்து உப்பு தண்ணி மட்டும்தான் இருக்கும், சதுப்பு நிலம். இப்போ பழையற்காடுகிட்ட போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், வெறும் உப்பாகவே இருக்கும். அந்த மாதிரி உப்பு நிலத்தில் விவசாயம் பண்ணக்கூடிய நெல் விதைகள் கண்டுபிடிச்சிருக்காங்க. உப்பு நிலத்திலே போட்டு நெல் பயிரே பண்ண முடியும், உப்பு தண்ணியே ஊற்றலாம். ஒரு பெரிய சாதனை பாருங்க. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த குஜராத்தில் வந்து கட்ச் பகுதி முழுக்க எடுத்துகிட்ட பல ஆயிரக்கணக்கான சதுர கிலோமீட்டர் வெறும் உப்பாகவே இருக்கும், உப்பளங்களாக இருக்கும். அங்கெல்லாம் வேறு பயிரே இருக்காது. ஆனால் அந்த இடத்துல இப்போ நம்ம பண்ண முடியும், நெல் பயிரிட முடியும். இன்னொரு பெரிய ஆச்சரியமான விஷயம் பார்த்தேன். தமிழ்நாட்டில் எங்கேயா கோதுமை பயிர் பண்ண முடியுமா? தமிழ்நாட்டிலோ கர்நாடகாவிலோ ஆந்திராவிலோ விளையக்கூடிய கோதுமை விதைகளை கண்டுபிடித்திருக்கிறார்கள். ஹையஸ்ட் டெம்பரேச்சர், அப்படியே சுட்டெரிக்கும் வெயிலில் கூட அந்த கோதுமை பயிர் கருகாமல் நல்ல பலன் கொடுக்கும். இதெல்லாம் பெரிய ஆராய்ச்சி, பெரிய என்ன சொல்கிறது, ஒரு பெரிய மாற்றத்தை தலைகீழாக புரட்டி போடக்கூடிய மாற்றத்தை தரக்கூடிய பெரிய ஆராய்ச்சி வெற்றிகள். இதெல்லாம் பல வருஷங்கள் டெஸ்ட் பண்ணி இன்றைக்கி அதை அறிவிச்சிருக்காங்க. இப்போ இந்த விதைகளை போட்டு பயிர் பண்ணி திருப்பி அதில் வந்து ஒரு எல்லாருக்கும் இந்த பரவலாக இந்த பலன் போய் சேர்த்து 3 வருஷம் ஆகலாம். ஆனால் இப்போ வெளியிட்டாச்சு, கொஞ்சம் கொஞ்சமாக பயன்பாட்டுக்கு வரும். அப்போ கிட்டத்தட்ட 109 வகையான பயிர்கள் எல்லா பருவநிலைகளிலும் இப்போ நான் சொன்ன ஒரு 3 எக்ஸாம்பிள், எல்லா இடங்கள்லையும் எல்லாமே விளையும். அந்த மாதிரி ஒரு சேலஞ்சிங் ஒரு ப்ராடக்ட் மாதிரி பண்ணியிருக்காங்க. பெரிய மாற்றம். அதனால் ஒரு பெரிய அவர் என்ன இதுக்கு மூலம் நான் என்ன எதிர்பார்க்குறேன்னா, மோடி அவர்கள் ஆட்சிக்கு வந்த உடனேயே விவசாயிகள் வருமானத்தை 2 பங்கு ஆக்குவோம் என்று சொன்னார். அதுக்காக தான் வேளாண் சட்டங்களே வந்தது. அப்புறம் துரதிருஷ்டவசமாக காலிஸ்தானி போராட்டத்தினால விவசாயிகள் போராட்டம் என்ற பெயரில் அது நிறைவேறாமல் போச்சு. இருந்தாலும் கூட தொடர்ந்து பல முயற்சிகள் செய்து கொண்டிருக்கிறார். இந்த 3 வருஷத்தில் இதை வந்து நாடு முழுக்க இந்த 109 புதிய பயிர் வகைகள் பயன்பாட்டுக்கு வரும்போது கிட்டத்தட்ட 3 மடங்கு கூட வந்து விவசாய வருமானம் கூடுவதற்கு வாய்ப்பு இருக்குது. 2 மடங்கு அதை கமிட் பண்ணார், 3 மடங்கு வரைக்கும் போவதற்கு கூட வாய்ப்பு இருக்கிறது. அந்தளவுக்கு புரட்சிகரமான தமிழ்நாட்டில் கோதுமை ராமநாதபுரத்தில் விளைஞ்சா இவ்வளோ பெரிய ஆச்சரியம் பாருங்கள், இல்லைங்களா? கண்டிப்பாக. பழவேற்காடு நெல் வச்சா எவ்வளோ பெரிய ஆச்சரியம். இதே போல் பருத்தியில் எல்லாத்துலேயும் பல நான் வந்து சாம்பிள் சொன்னேன், எண்ணெய் வித்துக்கள் எல்லாத்தையும் இது மாதிரி புதுசாக கண்டுபிடிச்சிருக்காங்க. நான் எல்லாத்தையும் சொன்னால் டைம் ஆகும், இந்த 3 மட்டும் சாம்பிளாக எடுக்கிறேன். அதனால் விவசாயத்துறையில் இந்த ரிசர்ச் ஆராய்ச்சி பண்ணக்கூடிய ஒரு பெரிய முயற்சியை இந்த அரசு கையில் எடுத்திருக்கிறது. அதற்கான வெற்றியும் கிடைத்திருக்கிறது. இது ஒன்று. தொடர்ந்து இந்த மாதிரி பல செய்திகளை பார்க்குறோம். விவசாயத்துறை பொறுத்த வரைக்கும் சென்ற ஆண்டு என்ன ஆச்சுன்னா, ஃபுட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியாவில் வந்து நிறையா எக்ஸஸ் ரைஸ் இருக்குது. அந்த எக்ஸஸ் ரைஸ் நிறையா ஸ்டாக் இருக்கிறது என்ன பண்ணாங்க, பாரத் ரைஸ்னு போட்டு 1 கிலோ 28 ரூபா, 10 மூட்டை 250 ரூபான்னு நினைக்கிறேன். ஆமாம், இல்லையா? பொதுமக்கள் பயன்பெற்றார்கள். பாதி விலை. இதெல்லாம் பெரிய சாதனை இல்லையா? இப்போ பாருங்கள், இப்போ நேற்றுக்கு ஒரு செய்தி வந்திருக்கிறது. இது வரைக்கும் பெட்ரோலில் வந்து எத்தில் ஆல்கஹால் கலந்து விட்டுருக்காங்க. 20% வரைக்கும் கலக்கிறாங்க எல்லா இடங்களையும். அப்போ என்ன ஆகும்னா, அந்த 20% அளவுக்கு நம்ம பெட்ரோல் வந்து உற்பத்தி கம்மியாக பண்ணால் போதும். அப்போ இறக்குமதி பண்ணக்கூடிய பெட்ரோல் குறையும், அது ஃபாரின் எக்ஸ்சேஞ்சு குறையும். அந்த 20% அளவுக்கு இந்த எத்தனால் எப்படி தயார் பண்ணுவாங்க, கரும்பு சக்கையிலேருந்து தயார் செய்கிறார்கள், கரும்புலேருந்து தயார் பண்ணுறாங்க. அப்போ அந்த பணம் 20% யாருக்கு போகும், விவசாயத்துக்கு போகும், விவசாயிகளுக்கு போகும். கண்டிப்பாக. இப்போ என்ன புதுசாக பாலிசி டிசிஷன் எடுத்திருக்காங்கன்னா, பெட்ரோலோட டீசல் நிறையா இருக்குது. லாரி, ட்ரெயின், பஸ்ஸு, கார் கூட இப்போ நிறையா டீசல் கார் இருக்குது. இனிமேல் டீசல் வந்து 5% எத்தனால் கலந்து விற்க போகிறாங்க. அதுக்கான சோதனை ஓட்டெல்லாம் முடிஞ்சு டெஸ்ட் பண்ணி கரெக்டாக ஒன்றும் பிரச்சனை எல்லாம் கண்டுபிடிச்சாச்சு. ஆகவே நாடு முழுக்க 5% எத்தனால் மிக்ஸ்டு டீசல். அப்போ டீசல் எவ்வளோ உற்பத்தி ஆகிறதோ அதில் 5% அளவுக்கு பணம் உள்ளூர் விவசாயிகளுக்கு போகும். 5% பணம்
வெளிநாட்டுக்கு போகாமல் உள்ளூர் விவசாயிக்கு போகும். ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் குறையும், உள்ளூர் விவசாயிக்கு காசு கூடும். அப்போ விவசாயத்துக்கு பண்ணக்கூடிய ஒரு பெரிய இதெல்லாம் பேப்பரில் ஹைலைட் பண்ணணும், யாரும் பண்ண மாட்டேங்கிறாங்க. அதே போல் இதுக்கு முன்னால் யூரியாவில் மிகப்பெரிய ஊழல், குறிப்பாக மகாராஷ்டிராலாம் பார்த்தீங்கன்னா இப்போ அந்த சரத்பவார் இருக்கும்போதெல்லாம் ஏகப்பட்ட ஊழல். பார்கோடு பேஸ் பண்ணி தான் யூரியா வாங்க முடியும், அது கலர் மாற்றினார். இதெல்லாம் அவர் பண்ண பெரிய ஒரு சாதனை. விவசாயிகளுக்கு ஒரு ஆண்டு முழுக்க வருமானம் இல்லாட்டி கூட உங்களுக்கு 6000 ரூபா கேரண்டீட் அமௌண்ட். இப்படி விவசாயிகளுக்காக உண்மையிலே விவசாயிகளின் தோழனாக நண்பனாக இருக்கக்கூடிய ஒரு மோடி என்பதற்கு இதெல்லாம் சில உதாரணங்கள். விவசாயத்தை இந்த மாதிரி முன்னுக்கு கொண்டுவதன் மூலமாக ஒட்டுமொத்த நாட்டினுடைய பொருளாதாரத்தையும் உயர்த்த முடியும் என்கின்ற நோக்கத்தில் இந்த திட்டங்களை கொண்டு வந்திருக்கார். உண்மையிலே மோடிஜி அவர்களுக்கு நம்முடைய வணக்கங்கள். அதே போல் இன்னொரு செய்தியை நம்ம பார்க்கலாம். இந்த நம்மளுடைய சில்லறை இன்ஃப்ளேஷன், ரீட்டைல் இன்ஃப்ளேஷன் சொல்ல விலை பணவீக்கம் என்பது 4% அதுக்கு கீழே குறைந்திருக்கிறது. கடந்த 5 ஆண்டுகளே இல்லாத அளவுக்கு பணவீக்கம் குறைந்திருக்கிறது என்று புள்ளி விவரங்கள் சொல்லுறது. தரவுகள் இது கிடையாது, அறிக்கை கிடையாது, அரசியல் அறிக்கை கிடையாது. ஆகவே இந்த இன்ஃப்ளேஷனை கட்டுப்படுத்த முடியாமல் இன்றைக்கி உலகத்தில் பெரிய பெரிய வல்லரசு நாடுகள்லாம், பெரிய பெரிய பொருளாதார அரசுகள்லாம் திணறி கொண்டிருக்கக்கூடிய தருணத்தில் பணவீக்கம் கட்டுக்குள் வந்திருக்கிறது. இது ஒரு பெரிய சாதனையாக பார்க்கப்பட வேண்டும். ஆனால் ஒரு பக்கம் பார்லிமெண்ட்டில் விலைவாசி உயர்வு என்று கத்தி கொண்டிருக்கிறார்கள், பொய்யா. அப்படி இருந்தாலும் கூட இப்படிப்பட்ட நல்ல செய்திகள் நடந்து கொண்டே இருக்கின்றது. மோடி அவர்களுடைய மோடி 3 உண்மையிலே 3 பங்கு அதிக சாதனைகள் இருக்கும் என்று சொன்னார். அந்த சாதனை பயணங்கள் தொடர ஆரம்பித்திருக்கின்றன என்பதாக இந்த செய்தியை நான் பார்க்கிறேன். மிக நன்றி சார். இன்றைய செய்திகள் குறித்த மிக ஆழமான மிக தெளிவான சிந்தனைகளை நேயர்களுக்கு கொடுத்ததற்கு. நாளை ஸ்ரீ டிவி மற்றும் வேத விஞ்ஞான ஆராய்ச்சி மையம் இணைந்து நடத்தக்கூடிய சபதம் ஏற்பு தினம் சென்னையிலே மாம்பழத்திலே ஆரியகவுடா சாலையிலே இருக்கக்கூடிய ஹால் VMA மினி ஹால் என்ற இடத்தில் நடைபெற இருக்கின்றது. மாலை 6 மணிக்கு. ஆகஸ்ட் 14 அன்று நம்முடைய நாடு பிரிவினை அடைந்தது. தேச பிரிவினையின் போது நடைபெற்ற சொலனா துயரங்கள், இடர்கள் அவற்றை நினைவு கூர்ந்து மேலும் இது போன்ற துயர சம்பவங்கள் நடக்காத வண்ணம் நாம் சபதம் ஏற்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைந்திருக்கின்றது. அதே போல நாம் இழந்த அத்தனையும், இழந்த நிலப்பரப்பு, இழந்த மக்கள், இழந்த ஆலயங்கள், இழந்த பெருமை அனைத்தையும் மீட்க வேண்டி சபதம் எடுக்கக்கூடிய நாளாக அமுத மனத்தால் வலிவு கரத்தால் இழந்தது பெற வேண்டாமோ என்று ராமகோபாலன் ஐயா அவர்கள் கூறுவார்கள். அதே போல இழந்ததை மீட்டெடுக்க வீர சபதம் ஏற்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைய இருக்கின்றது. அனைவரும் தவறாது கலந்து கொள்வீர்கள் என்று வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி சார். ஆகஸ்ட் 14 நேர்கள் அனைவரும் நீங்கள் வரலாம், பங்கு பெறலாம். சபதம் நீங்களும் எடுத்துக்கொள்ளுங்கள். இத்துடன் செய்திகள் சிந்தனைகள் நிகழ்ச்சி முடிவடைகிறது. மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வீர காமராஜ். நன்றி, வணக்கம், ஜெய் ஹிந்த்.